அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். விஐடி இப்போ 41 ஆண்டுகள் முடிச்சிருக்கு. இது மற்ற பல்கலைக்கழகத்திற்கும் விஐடிக்கும் அடிப்படையாக ஒரு வித்தியாசம் உண்டு. நாம் இந்தியா வளர வேண்டும், அதற்கு கல்வியை வைத்துத்தான் வளர முடியும் என்ற நம்பிக்கையில் இருப்பவர்கள். அதற்கு அடிப்படையாக நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இந்தியா வளர வேண்டும், தமிழ்நாடும் வளர வேண்டும். அதற்கு நம்முடைய மாவட்டம், பழைய வடார்காடு மாவட்டம் இப்பொழுது 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஒரு முன்மாதிரியாக வளர்த்தி காட்ட வேண்டும் என்ற நோக்கமும் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்காக ஸ்டார்ஸ் என்ற திட்டம் வைத்திருக்கிறோம். நாம் என்னென்ன ரேங்க்கெல்லாம் வாங்கியிருக்கோன்றதெல்லாம் எனக்கு பின்னால் சேகர் பேசுவார். உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டார்ஸ் இது 2008 ஆரம்பிச்சுமா. அது கிராமப்புற மாணவர்களை, அரசு பள்ளியிலே படிக்கிற கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தோம். நான் அரசு பள்ளியில் படிச்சுவேன். ஏன்னா என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணுறது இல்லை. இப்போ என்னால் என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ண முடியாது. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் விஐடிக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் அந்த திட்டம் கொண்டு வந்தோம். இதுவரையில் அது 1000 சொச்சம் பேரில் பயனடைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாணவனையும் ஒரு மாணவியையும் அரசு பள்ளியில் படிப்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக கல்வி, தங்குமிடம், சாப்பாடு எல்லாம் கொடுக்குறோம். அதை இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் மாற்றிட்டோம். பெரிய மாவட்டங்களாக இருந்தால் 2 மாணவிகள் 2 மாணவர்கள், சின்ன மாவட்டங்களாக இருந்தால் ஒரு மாணவன் ஒரு மாணவியை தேர்ந்தெடுத்து இப்போ 100க்கு மேலே வருஷத்துக்கு வந்தாச்சு. அது தமிழ்நாடு முழுவதும் ஒரு நல்ல எண்ணத்தை தோற்றுவித்திருக்கிறது. நாமும் வேறு இப்போ விஐடிக்கு போக முடியும் என்ற நம்பிக்கை மற்றவர்களும் படிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதில் முக்கியமான ஒன்று, அந்த 4 வருஷமும் படித்து முடித்து அவர்களுக்கு வேலையும் வாங்கி கொடுக்குறோம். அதுதான் நான் எம்பி, எம்எல்ஏ, மந்திரியாக இருந்தெல்லாம் செய்ய முடியாது, இப்போ என்னால் செய்ய முடியுது. வருஷத்துக்கு ஒரு 8000 to 10,000 பேருக்கு வேலை வாங்க முடியுது. இதை முதல் மந்திரியாக இருந்தால் கூட பண்ண முடியுமான்னு தெரியாது. அதில் முக்கியமானது, அந்த பெண்ணோ பையனோ இங்கே சேரும் பொழுது அவங்க அப்பாவினுடைய மாத வருமானம் 5000 to 10,000 ரூபா தான். இங்கே அவர்கள் வேலையில் சேர்ந்து, இது படிப்பில் சேர்ந்து 4 வருஷத்தை முடித்து வேலைக்கு போகும்போது குறைஞ்சபட்சம் அவங்க அப்பா சம்பாதிய போல் 10 இருந்து 20 மடங்கு சம்பாதிக்கிறார். 1 லட்சம் வரை சம்பாதிக்கிறார்கள். சில பேர் லட்சத்துக்கு மேலே போகிறவங்களாம் இருக்காங்க. நான் சொல்கிறது சராசரி. ஆக ஒரு குடும்பத்தையே ஒரு ஆள் படித்தா போதும் அந்த குடும்பம் மேலே வந்துவிடும். அதை நாம் ஒரு முன்மாதிரியாக இந்த மாவட்டத்தில் காட்ட வேண்டும் என்று தான் அதற்கு பின்னால் 2012 அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்ற ஒன்றை துவக்கினோம். யூனிவர்சல் ஹையர் எஜுகேஷன் ட்ரஸ்ட். உங்களுக்கு தெரியும், ஆங்கிலத்தில் ஜிஇஆர் என்று சொல்லுவோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னா 18 வயதிலிருந்து 23 வயது வரை எவ்வளவு பேருக்கு உயர்கல்வி கிடைக்கிறது என்பதை வைத்துத்தான் இந்த ஜிஇஆர் கணக்கு போடுகிறது. நாம் இந்திய நாடு அதில் மிகவும் பின்தங்கிய நாடு. நம்முடைய ஜிஇஆர் 28% தான். வளர்ந்த நாடுகளெல்லாம் இது 60 to 100 வரை இருக்கிறது. தமிழ்நாடு இதில் முதலிடத்தில் இருக்கிறது. மாநிலங்களுக்குள்ளே ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் 47%. 47 தமிழ்நாடு தான் தவிர இந்த வட மாவட்டங்கள் கொஞ்சம் குறைந்தவை. உங்களுக்கு தெரியும், பழைய வடார்காடு, தென்னார்காடு, தருமபுரி எல்லாம் பொருளாதாரத்திலும் பின்தங்கியிருப்போம், கல்வியிலும் பின்தங்கியிருப்போம். அதை மாற்ற வேண்டுமானால் கல்வியை வைத்துத்தான் மாற்ற முடியும். எல்லாருக்கும் நம்மளால் வீடு கட்டி கொடுக்க முடியாது, நிலம் கொடுக்க முடியாதுன்னா படிப்பை கொடுக்க முடியும். அதற்காகத்தான் இதை ஆரம்பித்து யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்றுவிடக்கூடாது. உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ, எதை விரும்புகிறீர்களோ அந்த டிகிரி அல்லது டிப்ளமோ படியுங்கள். இந்த அறக்கட்டளையிலிருந்து உதவி செய்கிறோம் என்று ஏழை மாணவர்களை ஊக்குவித்து இதுவரை 10,000 பேருக்கு அதிலிருந்து உதவித்தொகை வழங்கியிருக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்த அறக்கட்டளைக்கு வருமானம் கிட்டத்தட்ட பாதி எங்களுடைய ஆசிரியர்களே ஆசிரியர்களும் ஒரு நாள்
சம்பளத்தை கொடுக்கிறார்கள். வருஷத்துக்கு ஒரு முறை என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார்கள். போன வருஷம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா அது வந்துடுச்சு. அது போக கொஞ்சம் வெளியிலிருந்து வசூல் செய்து இந்த மாணவ மாணவிகளுக்கு கொடுக்குறோம். இது இந்தியாவில் எங்கும் செய்யாதது. 750-800 மாவட்டங்களில் இது ஒரே மாவட்டத்தில் தான் அரசாங்க உதவி இல்லாமல் நாம் படிக்க வைக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறோம். அது விஐடி செய்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த கல்விக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கல்வி வளர்ந்த நாடுகளில் மொத்த பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும், தனிநபர் வருமானமும் அதிகமாக இருக்கும். அதற்கு நம்முடைய மாநிலங்களை ஒப்பிட்டாலே உங்களுக்கு தெரியும். இந்த தென் மாநிலங்கள்லாம் கல்வியில் கொஞ்சம் முன்னேறியவை. வட மாவட்டங்களில் வட மாநிலங்களில் 1-2 இருக்குது. ஹிமாச்சல பிரதேசம் அது மாதிரி சின்ன இருக்குன்னா, பெரிய மாநிலங்கள் பூராவும் பீகார், யூபி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசலாம் அப்படியே தான் இருக்காங்க. எல்லாமே அந்த 29க்கு கீழே தான் இருப்பாங்க. நேஷ்னல் ஆவரேஜ் 28ல் அதை விட கீழே இருப்பவர் பீகாரில் 17% தான். நாம் 47% இருக்கோம். கேரளா 41 இருக்குது. பள்ளிக்கல்வியில் கேரளா முதலிடம், நாம் 2வது இடம் தமிழ்நாடு. உயர்கல்வியில் நாம் முதலிடம், அவர்கள் 2வது இடம். அது எங்கே வித்தியாசப்படும்னா, தனிநபர் வருமானம்னு பார்த்திங்கன்னா எங்கே கல்வி வளர்ந்திருக்கிறதோ அங்கே தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும்னா, அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. 2 கம்பேரிசன் பார்த்திங்கன்னா கேரளாவும் பீகாரும். கேரளாவை போல் 3 மடங்கு அங்கே பாப்புலேஷன், இன்னும் கூட இருக்கும். அதே போல் பெரிய அளவு ஏரியாவும் அங்கே இப்போ அதிகம் உண்டு. ஆனால் படிப்பில் கேரளா மேலே இருக்கு, அவங்க கீழே இருக்காங்க. கேரளாவினுடைய பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் $3800 டாலர் கணக்கில். பீகாரினுடைய தனிநபர் வருமானம் வெறும் $810. ஆக எவ்வளவு பெரிய மாறுதலை இந்த கல்வி கொண்டு வர முடியும் என்று நமக்கு தெரிகிறது. இதை நாம் தமிழ்நாட்டில் செய்து காட்ட வேண்டும். அதுவும் குறிப்பாக நம்முடைய பகுதி அதில் மேலே வர வேண்டும் என்பதற்காக விஐடி செய்து கொண்டிருக்கிறது.